வணக்கம் லிட்ரேச்சர் சம்மரி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு போயம் த பேர்ட் சாங்சுரி பை சரோஜினி நாயுடு. ஸோ இந்த போயமோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த போயம் பார்த்தீங்கன்னா ஒரு லிரிக்கல் பீஸ். இந்த போயம் வந்து ஒரு பேலட் ஸ்டான்ஸா ஃபார்மில் இருக்குது. இதில் 4 குவாட்ரைன்ஸ் இருக்குது. குவாட்ரைன் அப்படின்னா 4 லைன்ஸ் இருக்கிறது. ஸோ 4 குவாட்ரைன்ஸ் இருக்குது இந்த போயமில். இந்த போயமோட ரைம் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசிபி. இந்த போயம் வந்து ஓவராலாக அயாம்பிக் ஹெக்ஸாமீட்டர் அப்படிங்கிற பேட்டர்னில் வந்து இருக்குது. ஸோ இப்போ வாங்க இந்த போயம் பார்க்கலாம் நம்ம. In your quiet garden wakes a magic tumult of winged choristers that keep the festival of dawn. Blithely rise the carols in richly cadenced rapture from lyric throats of amber, of ebony and fawn. The bulbul, the oriole, the honeybird and shama flit among high boughs that drip with nectar and with dew. Upon the grass the wandering gull parades its sea-washed silver, the hoopie and the kingfisher their bronze and sapphire blue. Wild grey pigeons, dreaming of a home amid the treetops, fill their beaks with silken down and slender banyan twigs. But the jade-green gypsy parrots are only gay marauders and pause upon their sunward flight to plunder red ripe figs. In your gracious garden there is joy and fostering freedom, nesting place and singing space for every feathered thing. O master of the birds, great sanctuary and shelter, also to a homing bird that bears a broken wing. ஸோ இதுதான் வந்து இந்த போயம். இந்த போயம் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. பேர்ட்ஸை பற்றின ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறது தான் இந்த போயம். ஸோ இந்த போயமை நம்ம ஸ்டான்ஸா வைஸ் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். சச் அ பியூட்டிஃபுல் போயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த போயம்க்கு ஏற்ற மாதிரி நானும் வந்து விஷுவல்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த விஷுவல்ஸை விட நம்ம மைண்ட் கொடுக்குற விஷுவல்ஸ் வந்து இட் இஸ் ஸோ கிரேட். ஸோ இந்த போயம் அவ்வளோ அழகாக வந்து விஷுவல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுது. ஸோ இப்போ ஒரு ஸ்டான்ஸாவை நம்ம பார்க்கலாம். ஸோ எடுத்த உடனே நம்ம சரோஜினி நாயுடு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு காமாக இருக்கிற ஒரு மார்னிங் டைமில் அந்த காமாக இருக்கிற அந்த மார்னிங்கை வந்து ஒரு மேஜிக்கலாக மாற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம் மேஜிக்கலாக மாற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பறவைகளோட கீச்சிடும் சத்தம், கிச்சு 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 கிச்சுன்னு கீச்சு சத்தம் வருது இல்லையா, அந்த பறவைகள் போடுற அந்த கீச்சு சத்தம் வந்து அந்த மார்னிங்கை வந்து ரொம்ப வந்து அழகாக ஆக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ மார்னிங்கில் வந்து எவ்வளோ அழகாக இந்த பறவைகளோட சத்தம் இருக்குது அப்படிங்கிறதுலேருந்து இந்த போயம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ blithely rise the carols in rich cadenced rapture from lyric throats of amber, of ebony, of fawn. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா tumult அப்படின்னா ஒரு எக்ஸைட்டட் நாய்ஸ், ஒரு நாய்ஸு, அதே சமயத்தில் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டான ஒரு நாய்ஸ். ஸோ இந்த எக்ஸைட்மெண்ட்டான ஒரு நாய்ஸை இந்த பேர்ட்ஸ் எல்லாம் அழகாக வந்து க்ரியேட் பண்ணுது. ஒரு அழகான ஒரு கேடன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கேடன்ஸ் அப்படின்னா இட் இஸ் எ ரிதமிக் சீக்வன்ஸ் ஆர் ஃப்ளோ ஆஃப் சவுண்ட்ஸ் இன் அ லாங்குவேஜ். ஸோ இந்த பறவைகள் பாடுற சத்தம் வந்து இந்த மார்னிங்கே வந்து மேஜிக்கலாக ஆக்குது. இந்த பறவைகள்லாம் எப்படியாப்பட்ட பாட்டு பாடுது அப்படின்னா, இப்போ குரூப் சாங், ஒரு கோரஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. கோரஸ் அப்படின்னா குரூப்பாக சேர்ந்து பாடுவாங்க. ஸோ அந்த குரூப்பாக சேர்ந்து பாடுறதுலேயே வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பாடுறாங்க. ஆனால் அது வந்து டிஸ்டர்பிங்காக இல்லை, அது வந்து ரசிக்கும்படியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். எப்படியாப்பட்ட ஒரு பாடல் இந்த பறவைகள் எல்லாம் பாடுது அப்படின்னா ரொம்ப சியர்ஃபுல்லாக பாடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அழகான ஒரு மேஜிக்கல் மார்னிங்கை க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த பறவைகள் எல்லாம் கோரஸாக ரொம்பவுமே அவங்களுக்கு உரிய தனித்துவமான அந்த குரலில் இவங்க எல்லாரும் பாடுறாங்க அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா வந்து வருது. ஸோ மார்னிங் டானியே வந்து இவங்க வந்து மேஜிக்கல் ஆக்கிடுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. செகண்ட் ஸ்டான்ஸாவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பறவைகள் யாரெல்லாம் இந்த பறவைகள் அப்படின்ற அந்த பேரெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. புல்புல், ஓரியோல், ஹனிபர்ட், ஷாமா, இது எல்லாமே வந்து நல்ல ஃபாஸ்ட்டாக பறக்கக்கூடிய பறவைகள். ஸோ இந்த பறவைகள் எல்லாம் வந்து இந்த பேர்ட் சாங்சுரியில், அதாவது பவுஸில் வந்து உட்காந்துருக்கு. பவுஸ் அப்படின்னா பிரான்ச்சஸ். ஸோ பிரான்ச்சஸில் வந்து உட்காந்துட்டு இருக்குது.
The bulbul, the oriole, the honeybird and shama flit among high boughs that drip with nectar and with dew. ஸோ இந்த பறவை வந்து பறக்கிற அந்த ஃபாஸ்ட்டில் இந்த மார்னிங் சொன்னோம் இல்லையா, அந்த மார்னிங்கில் பனித்துளியெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும் இல்லையா அந்த லீவ்ஸில், அதெல்லாம் வந்து இந்த பறக்கிற ஃபாஸ்ட்டில் அந்த பனித்துளியெல்லாம் கீழே விழுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த எங்கே விழுது அப்படின்னா கிராஸ் மேலே விழுது. அந்த கிராஸில் என்ன வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னா சீகல், இந்த கல் அப்படிங்கிற பறவை வந்து அது வந்து கீழே வந்து அப்படியே தனக்குரிய அந்த புழுவெல்லாம் வந்து பிடிச்சி சாப்பிட்டுட்டு அது ஒரு பக்கம் கீழே இருக்குது. த ஹூப்பி, த கிங்ஃபிஷர், தே பிரான்ஸ் அண்ட் சஃபயர் ப்ளூ. ஸோ என்ன அப்படின்னா இந்த பறவைகள் எல்லாமே இங்கே இந்த பேர்ட் சாங்சுரியில் ஒரே இடத்துல வந்து வைல்டு பேர்ட்ஸு, அதே சமயம் ஒரு நார்மலான பேர்ட்ஸ், நல்ல ஸ்விஃப்டாக பறக்கக்கூடிய பறவைகள், மீடியமாக பறக்கக்கூடிய பறவைகள், இது எல்லாமே ஒரே இடத்துல இந்த பேர்ட் சாங்சுரியில் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வைல்டு கிரே பீஜியன்ஸ், ஸோ அதை பற்றி தான் வந்து அடுத்த ஸ்டான்ஸால் சொல்கிறாங்க. ஸோ இந்த வைல்டு கிரே பீஜியன்ஸ் என்ன பண்ணுமாமா, அது வந்து மரக்கிளைகளில் மரத்தோட டாப்பில் போய் ஒரு வீடு கட்டும், அதாவது ஒரு அதனோட நெஸ்ட்டை வந்து பில்ட் பண்ணும். அது எப்படி பில்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தா இந்த நெஸ்ட் வந்து சாஃப்டான ஸ்டிக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த நெஸ்ட்டை வந்து ரொம்ப அழகாக வந்து அது பில்ட் பண்ணும். ஸோ இந்த வைல்டு கிரே பீஜியன்ஸ், நம்ம வந்து மாடப்புறா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வைல்டு கிரேல இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற பீஜியன்ஸ் என்ன பண்ணுதா, அது தனக்கு உரிய அந்த அதோட அலகுகளில் பீக்ஸில் வந்து சாஃப்டான குச்சியெல்லாம் பேனியன் ட்விக்ஸ் அதெல்லாம் கொண்டு போய் வச்சு தன்னோட நெஸ்ட்டை வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஜேட் கிரீன் ஜிப்சி பேரட்ஸ். ஜேட் கிரீன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கிற அந்த க்ரீன், அந்த ஜிப்சி பேரட்ஸ். ஏன் ஜிப்சி பேரட்ஸ் அப்படின்னா அது ஒரு இடத்துலையும் வாழாது, அது வந்து மாறிட்டே இருக்கும், இடம் மாறிட்டே இருக்கிற இந்த ஜிப்சி பேரட்ஸ் வந்து எப்படியாப்பட்டதான், தே ஆர் கே மாருடார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாருடார்ஸ் அப்படின்னா அவங்க யார் அப்படின்னா ஃபன்னுக்காக வந்து திருடுறவங்க, கொலை பண்ணுறவங்க, இந்த மாதிரி ஒரு ரோகான ஒரு லைஃப் வந்து ஒரு ஃபன்னுக்காக வாழ்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பேரட்ஸ் எல்லாம் எப்படி வாழுதாமா, ஒரு மாருடார்ஸ் லைஃப் ஸ்டைலில் ஒரு ரோமிங்காக ஒரு தக் லைஃப் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்குதாமா. என்ன பண்ணுது அப்படின்னா அது வந்து அத்திப்பழத்தெல்லாம் திருடிட்டு, அது வந்து பசியோ இருக்கோ இல்லையோ, ஆனால் வந்து அது அத்திப்பழ நல்ல பிளண்டரான ரெட்டான ரைப்பான அத்திப்பழங்களை வந்து பிளண்டர் பண்ணிட்டு வந்து அது வந்து தன்னோட லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. எத்தனை பறவைகள் பாருங்கள், புல்புல், ஆரியால், ஹனி பேர்ட், ஷாமா, கல், அப்புறம் ஹூப், கிங்ஃபிஷர், வைல்டு கிரே பீஜியன், ஜேட் கிரீன் ஜிப்சிஸ். ஸோ இது எல்லாத்தையும் வந்து இவங்க இப்போது ரிமார்க் பண்ணுறாங்க. இது எல்லாத்தோட அழகையும் வந்து நம்ம போய்ட் வந்து ரசிக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் ஸ்டான்ஸா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டான்ஸால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ டைரெக்டாக இன் யோர் கிரேஷியஸ் கார்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன் யோர் கிரேஷியஸ் கார்டன் அப்படிங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னா கடவுள். ஸோ கடவுளோட இந்த கிரேஷியஸ் கார்டன் அப்படிங்கிறது இந்த ஏர்த். இந்த ஏர்த்தில் உங்களோட கிரேஷியஸ் கார்டனில் எல்லாருக்கும் வந்து அவங்களுக்குரிய சந்தோஷமும் அவங்களுக்குரிய ஃப்ரீடமும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு நெஸ்டிங் பிளேஸ் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு சிங்கிங் ஸ்பேஸ் இருக்குது ஃபார் எவ்ரி ஃபெதர்ட் திங். இவங்க வந்து என்ன இந்த இடத்துல வந்து இவங்க பேர்ட் சாங்சுரியை பேர்ட்ஸுக்கு மீன் பண்ணாலும் இதை வந்து நம்ம ஒரு வைடர் சென்ஸில் ஏர்த்துக்கு, நம்மளோட ஹியூமன் பீயிங்ஸ், எல்லா லிவிங் திங்ஸ் அப்படின்னும் நம்ம வந்து மீனிங் எடுத்துக்கலாம். ஸோ வந்து இது வந்து ஒரு யூனிவர்சல் ட்ரூத்தாக தான் வந்து ஃபைனல் ஸ்டான்ஸாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ உங்களோட இந்த கிரேஷியஸ் கார்டனில் ஒவ்வொருத்தருக்கும் தான் என்ஜாய் பண்ணுறதுக்கும், தான் வந்து ஃப்ரீடம் அனுபவிக்கிறதுக்கும் தனக்குன்னு ஒரு பிளேஸும் தனக்குன்னு ஒரு சிங்கிங் ஸ்பேஸும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லா உயிரினங்களுக்கும் வாழறதுக்கான அதுக்கான உரிமை அதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ மாஸ்டர் ஆஃப் த பேர்ட்ஸ், grant sanctuary and shelter also to a homing bird that bears a broken wing. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சரோஜினி நாயுடு அவங்களோட ஒரு பரந்த ஒரு மனப்பான்மை வந்து நமக்கு தெரியுது. அதாவது எல்லாருக்கும் எப்படி வந்து ஒரு உரிமை இருக்கோ இந்த உலகத்தில் வாழறதுக்கு, அதே மாதிரி நீங்கள் ஓ மாஸ்டர் ஆஃப் பேர்ட்ஸ், கடைசி கோரிக்கை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஓ மாஸ்டர் ஆஃப் பேர்ட்ஸ், ஓ கடவுளே, மாஸ்டர் ஆஃப் பேர்ட்ஸ், த மாஸ்டர் ஆஃப் அவர் எர்த், கிராண்ட் சாங்சுரி. சாங்சுரினா இந்த இடத்துல ஷெல்டர். ஸோ நீங்கள் வந்து எல்லாருக்கும் வந்து நீங்கள் ஷெல்டர் கொடுக்கணும், எல்லாரையும் வந்து நீங்கள் அரவணைச்சு எல்லாரையும் வந்து நீங்கள் காப்பாற்றணும்.
எல்லாரையும், அதாவது எல்லா உயிரினங்களையும் நீங்கள் வந்து காப்பாற்றணும். எப்படி காப்பாற்றணும்னா, உங்களுக்கு கீழே அடிபணிந்து வாழறவங்களை மட்டும் காப்பாற்றினா பத்தாது, அதே சமயத்தில் ஒரு புரோக்கன் விங்கம், தடமாறி போன பறவைகள் இருக்கலாம் இல்லையா, தடமாறி போன மனிதர்கள் இருக்கலாம். அந்த மாதிரி என்ன மாதிரியான வித்தியாசமான தடம் மாறின பறவைகளோ மனிதர்களோ யார் இருந்தாலும் அவங்களையும் சேர்த்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக இந்த போயம் வந்து முடிக்கிறாங்க. ஸோ வந்து இதான் இந்த போயம், த பேர்ட் சாங்சுரி அப்படிங்கிற இந்த போயம். இந்த போயமோட ப்ரிடாமினன்ட் தீம்ஸ் என்ன அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா, த மியூசிக்காலிட்டி ஆஃப் நேச்சர். ஸோ நேச்சரோட மியூசிக்காலிட்டி பற்றி பேசுறது, பேர்ட்ஸோட அழகை பற்றி பேசுறது, நேச்சரோட அழகை பற்றி பேசுறது, அப்புறம் கம்ஃபர்ட் அண்ட் அன்சர்டனிட்டி இதெல்லாம் பற்றி பேசுறது, அப்புறம் எந்த அளவுக்கு க்ரீஃபும் வந்து இந்த உலகத்தில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுறது, ஸ்பிரிச்சுவல் லாங்கிங் பற்றி பேசுறது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த போயமோட முக்கியமான தீம்ஸ். ஸோ the power of godliness அப்படின்னு சொல்லலாம், the beauty of nature இதை பற்றி பேசுறது. ஸோ இந்த மாதிரி இந்த யூனிவர்சல் தீம்ஸ் எல்லாம் இருக்குது இந்த போயமை. ஸோ யார் இந்த போயம் படித்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த போயம் வந்து கண்டிப்பாக அப்பீல் ஆகும். ஸோ இந்த போயமில் இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப அப்பீலிங்காக தெரிஞ்சுது. அது என்ன அப்படின்னா, the use of colors அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஒவ்வொரு பறவையை வந்து டிஸ்கிரைப் பண்ணும்போதும் அந்த கலர் சென்ஸ் வந்து ரொம்பவே அழகாக வந்திருந்தது. ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுலேயும் வந்து கலர்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஃபெஸ்டிவல் ஆஃப் டான் அப்படிங்கும்போது நம்ம அந்த டானோட கலர் யோசிப்போம். அதே மாதிரி ஆம்பர், எபோனி, ஃபான், ஸோ எல்லாமே வந்து இதில் கலர்ஸ், அந்த கலர்ஸ் வந்து நம்ம மனசில் நல்ல ஒரு டிஸ்கிரிப்ஷனை வந்து நமக்கு கொண்டு வருது. சீ வாஷ்டு சில்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு பிரான்ஸ், சஃபயர் ப்ளூ, ஸோ இதெல்லாம் வந்து இந்த கலர்ஸ், அந்த கலர்ஸ் வைல்டு கிரே பீஜியன்ஸ், சரிங்களா. அப்புறம் ஸ்லெண்டர் பேனியன் ட்விக், ஜேட் கிரீன் ஜிப்சி பேரட், ஸோ ஜேட் கிரீன் பேரட், ரெட் ரைப் ஃபிக்ஸ். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த கலர் சென்ஸ் வந்து ரொம்பவே அழகாக இந்த போயமில் இருக்குது. ஸோ இது வந்து இந்த போயமில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். உங்களுக்கு என்ன விஷயம் இந்த போயமில் பிடிச்சிருக்கு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பேர்ட் சாங்சுரி அப்படிங்கிற இந்த போயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த போயம் புரிஞ்சுது அப்படின்னாக்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். தேங்க்யூ.